வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபியூச்சர் growth இருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்கிற ரேலி அதுக்கு சப்போர்ட் பண்ண போற மாதிரி வரப்போற பட்ஜெட் அமைய போகுது. இந்த பட்ஜெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில செக்டர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட்ஜெட் ப்ரொபோசலை பொறுத்து டிஃபென்ஸ் செக்டர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி ரயில்வே செக்டரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அது இல்லாம ஒரு சில குவாலிட்டியான செக்டர்ஸ் இப்போ ஏஐ இந்த மாதிரி செக்டர்ஸ் எல்லாம் வந்து வரப்போற காலங்களில் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லாங் டர்ம் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாண்ட் ஃபார்மா, அமர் ராஜா பேட்டரி, ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்காங்க. வந்து மார்க்கெட்டுக்கு புதுசா இருப்பாங்க, அவங்க வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பப்படுறாங்க. அப்படி லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும் அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாவே டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு டாப் 5 கம்பெனிஸ், அதாவது ஏஐலயும் டிஃபென்ஸ் செக்டர்லயும் இருக்கிற கம்பெனிஸை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. ஆல்ரெடி நம்ம சேனல்லே இதை பத்தி வீடியோஸ் வந்து டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் பாரத் டைனமிக் இருக்கு, எல்என்டி இருக்கு, பெல் இருக்கு, ஹெச்ஐஎல் இருக்கு, கொச்சின் ஷிப்யார்ட் இருக்கு. இது எல்லாமே வந்து நல்லா லாஸ்ட் 1 இயரா எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து கொஞ்சம் ஹையர் வேல்யூஷன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பட்ஜெட்டை பொறுத்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்னுமே ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு ரேலி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி இந்த ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்க ஹோல்ட் பண்ணுங்க. யாரை வந்து ஷார்ட் டைம் ப்ராஃபிட்டுக்கோசரம் புக் பண்ண வேணாம். பிரைவேட் செக்டர்ல இப்போ ஓரளவுக்கு வந்து அப்ரூவல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி வர்றப்ப ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டிஃபென்ஸ் செக்டர்ல பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் தான் இருக்கு. அதுக்கு காம்படிட்டிவா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற வகையில் இதுல எந்த ஒரு பெரிய ப்ராப்ளமும் இல்லை இப்போதைக்கு. ஸோ ஷார்ட் டைம்லயும் சரி லாங் டைம்லயும் இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லா ஸ்டாக்ஸுமே இப்போ கொஞ்சம் ஹையர் வேல்யூஷன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏஐ ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆனா எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து கொஞ்சம் ஹையர் வேல்யூஷன்ல தான் இருக்கு. இப்போ டாடா எல்எக்ஸி ஆகட்டும், ஹாப்பியஸ்ட் மைண்ட் ஆகட்டும், போஸ் ஆகட்டும், பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் ஆகட்டும், எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ், இது எல்லாமே வந்து டாப் லேயர் கம்பெனிஸா இருக்காங்க. இருந்தாலும் இந்த கம்பெனி வந்து ஐடி சர்வீஸ் கம்பெனியை கம்பேர் பண்றப்ப இது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். இருந்தாலும் இப்போ வேல்யூஷன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஐடி சர்வீஸ் கம்பெனியை ஃபோக்கஸ் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் பாத்தீங்க அப்படின்னா அமர் ராஜா பேட்டரியை பத்தி டீடைலா கேட்டிருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸைடும் அமர் ராஜா தான் வந்து லீடிங் பிளேயரா இருக்காங்க. இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணோம். எப்பயுமே மார்க்கெட்ல வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் தான் கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்துச்சு. அமர் ராஜா வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல கிடைச்சிச்சு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அட்ராக்டிவான பிரைஸ்ல இருந்த அமர் ராஜா பேட்டரி வந்து இப்போ ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. அதையுமே வந்து ஹையில தான் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வேல்யூஷன் பிரகாரம் அதுவும் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் பாத்தீங்க அப்படின்னா ஐனெக்ஸ் இந்தியாவை பத்தி கேட்டிருக்காங்க. இவங்க வந்து கேஷிங் அண்ட் பைப்லைன்ல மெயினா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியா தான் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்டை பத்தி டீடைலா கேட்டிருக்காரு. அதாவது மல்டிபிள் மியூச்சுவல் ஃபண்ட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது மாதிரி கேட்டிருக்காரு. நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் லார்ஜ் கேப் கம்பெனிஸ்னா என்ன, மிட் கேப் கம்பெனிஸ்னா என்ன, ஸ்மால் கேப் கம்பெனிஸ்னா என்னங்கிறத வந்து டீடைலா நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வெவ்வேறு செக்டர்ஸ், அதாவது லார்ஜ் கேப்ல எப்படி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றது, மிட் கேப், ஸ்மால் கேப், ஃபிளெக்ஸி கேப், இந்த மாதிரி அதுல வந்து எப்படி ஓவர்லாப்பிங் இல்லாம இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ அதாவது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னா என்ன, அது என்ன ரேஞ்சில் இருக்கணும், ஒரு போர்ட்ஃபோலியோ அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோல லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, எப்படி ஓவர்லாப்பிங் அவாய்ட் பண்றதுங்கிறத பத்தி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ நம்ம சேனல்லேயே அவைலபிளா இருக்கு. இதை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு எஃபெக்டிவான லாங் டர்ம் வெல்த் கிரியேட் பண்ற போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ETF பத்தி டீடைலா கேட்டிருக்காங்க. ETF வந்து நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ETF பொறுத்த வரைக்கும் லாங் டர்ம்ல இது வந்து ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்றதா 12 to 80% வரைக்கும் எஃபெக்டிவா நம்ம மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்னை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்றோம் அப்படின்னா அதுல நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி டைரக்ட்ல growthல ஓப்பன் எண்டட் ஃபண்டை செலக்ட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டை ETF எதோ செலக்ட் பண்ணாலும் அதுல ட்ராக்கிங் எரர் எவ்வளவு இருக்குன்னு நோட் பண்ணணும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 1% கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வால்யூம் ஆஃப் ட்ரேட் வந்து எவ்வளவு இருக்கு பார்த்துக்கணும். அது ஹையர் வால்யூம் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே செக் பண்ணிட்டு நம்ம மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி ETF இதில் இன்வெஸ்ட் பண்றது பெட்டரான ஐடியாவா இருக்கும். இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நல்லா டைவர்டிஃபைட் பண்ணியிருக்கணும். அதில் ஓவர்லாப்பிங் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கணும். அந்த வகையில் ஒரு போர்ட்ஃபோலியோ ETF மியூச்சுவல் ஃபண்ட்லயோ கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், ஓல்ட் இண்டிசஸ், கோல்டு இந்த மாதிரி செலக்ட் பண்றது, இன்வெஸ்ட் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். டீடைலாவே வந்து நம்ம கோல்டு பீஸையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பீஸை பத்தி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐடி ஸ்டாக்ஸ்
எல்லாமே இப்போ வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைம்ல வந்து ஐடிபிஸ் வந்து கன்சிடர் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். இருந்தாலுமே இப்போ கொஞ்சம் ஐடி ஸ்டாக்ஸ் ஒரு ரேலி கொடுத்ததுனால ஐடிபிஸ் கொஞ்சம் வேல்யூஷன் வைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் ட்ரேட் ஆகுது. இருந்தாலுமே நம்ம இந்த மாதிரி ETF கன்சிடர் பண்றதுனால ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஏதாச்சும் மார்க்கெட்ல கரெக்ஷன் வந்து ஐடி ஸ்டாக்ஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல ஐடிபிஸ்ல ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணுவோம். நம்மளோட யூனிட் எல்லாமே ஆவரேஜ் ஆயிரும். ஸோ ஐடிபிஸ் இந்த மாதிரி ETF மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் வந்து நீங்க எனி டைம் வந்து SIP மோட்ல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு லாங் டர்ம்ல ஒரு நல்ல வெல்த் கிரியேட் பண்ணி பெரிய லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸை பத்தி கேட்டிருக்காங்க. ஜெயபிரகாஷ் அசோசியேட், கிளான் ஃபார்மா, அதே மாதிரி ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸை பத்தி டீடைலா கேட்டிருக்காங்க. ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 2000 கோடிக்கு கீழே இருக்கிற மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற ஒரு சின்ன கம்பெனி தான். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெப்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ கடன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இதுக்கு PA வேல்யூஷன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனிஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு இந்த செக்டர்லயே பாத்தீங்க அப்படின்னா இன்னும் குவாலிட்டியான கம்பெனிஸ் நிறைய இருக்கு. அந்த மாதிரி கம்பெனிஸை ஃபோக்கஸ் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். கிளான் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மா செக்டர் இண்டஸ்ட்ரி PE வந்து 28 இருக்கு. ஸோ கிளான் ஃபார்மாவுக்கு வந்து 43 இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மா செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. மார்க்கெட் லீடரா இருக்கிற ஃபார்மா கம்பெனிஸ் சிப்லா, சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டிஸ் இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப கிளான் ஃபார்மா வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு, இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து இந்த கிளான் ஃபார்மாவை கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிரைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் ரெட்டிஸ் இருக்கு, சன் ஃபார்மா இருக்கு, சிப்லா இருக்கு, இதை கூட நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதுவும் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. ஒரு கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணலாம். ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா வந்து ஆந்திராவில் வந்து எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சந்திரபாபு நாயுடு சார் வந்து அங்க ஆட்சி அமைச்சாங்க. ஸோ இவங்க வந்து இந்த கம்பெனியில மேஜர் ஹோல்டரா இருக்கிறதுனால இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருச்சு. இப்ப 52 வீக் ஹைன்னு பாத்தீங்க அப்படின்னா 727 வரைக்கும் போயிட்டு இப்ப 550 ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா 5000 கோடிக்கு மேல மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற ஒரு கம்பெனி தான். ஸோ இவங்களுக்கு நிறைய காம்படிட்டர் கம்பெனிஸும் இருக்கு. இப்ப ஷார்ட் டேர்ம் ரேலி வந்து சந்திரபாபு நாயுடு சார் ஆட்சி அமைச்சதுனால இப்ப வந்திருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இதை விட குவாலிட்டியான மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் வந்து ஜாஸ்தியான கம்பெனிஸ் இன்னும் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. இப்ப கொஞ்சம் இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா PE வந்து 48 ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஓவர் வேல்யூஷனா தான் இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா எந்த ஒரு ஃபால் வந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம ஸ்டாக்ஸையும் வந்து ஆவரேஜ் பண்ண முடியும். அதனால இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸை முடிஞ்ச வரைக்கும் பை பண்ணுங்க. SIP மோட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஹெவியான கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.